உங்க மொபைல்ல பேட்டரி வந்து சார்ஜ் நிக்கவே மாட்டேங்குதுங்களா? சீக்கிரம் வந்து டவுன் ஆயிடுதா? இல்ல குயிக்கா வந்து டவுன் ஆயிடுதா? எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சில இஷ்யூனால வந்து நம்மளுக்கு பேட்டரி வந்து ட்ரெயின் வந்து சீக்கிரம் ஆயிரும். ஒரு 100% சார்ஜ் போட்டுருவோம். டக்குன்னு 50 வந்து டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் ஆகலாம். இல்ல டக்குன்னு சார்ஜ் வந்து 5 5 இறங்கலாம், 3 இறங்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து சார்ஜே 50 வரைக்கும் தான் ஏறலாம். இது மாரி ஒரு சில இஷ்யூலாம் இருக்குது. அது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் குடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்ல நாங்க வீடியோ போடுறோம் சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல உங்க மொபைல்ல பேட்டரி வந்து நல்லா இருக்குதான்னு சொல்லி பார்த்துலாங்க. அதுக்கு டயல் பேட் அதாவது உங்க ஃபோன எடுத்துக்கங்க. அதுல *S***6485 S** அப்படின்னு சொல்லி நம்பர் இருக்கு. நீங்க கால் பண்ணுங்க. அதாவது சும்மா ஒரு மிஸ்டு கால் குடுத்தா போதுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. இதுல பாருங்க நெறைய குடுத்துருப்பாங்க. சார்ஜிங் அண்ட் பேட்டரி லைஃப்ன்னு சொல்லி இருக்கு. அதுல 6வதா பாருங்க. அது MP6ன்னு சொல்லி இருக்கு. அதுல பாருங்க குட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதே உங்க பேட்டரி வந்து நல்லா இருந்துச்சுன்னா குட்ன்னு இருக்கு. சப்போஸ் உங்க பேட்டரி வந்து நல்லா இல்ல அப்படின்னா, நாட் குட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்படி நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்க பேட்டரி இப்ப நல்லா இருக்கான்னு. சப்போஸ் இப்படி ஒரு மொபைல் காட்டாமயும் கூட உங்க பேட்டரி வந்து உப்ப இருக்க சான்ஸ் இருக்குது. அது வந்து எப்படின்னா, சார்ஜ் வந்து உங்களுக்கு 50 வந்து ஒரு 60 வந்துச்சுன்னா டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரலாம். இல்ல சார்ஜ் ஏறக்கு லேட் ஆகலாம். இது மாரி நெறைய ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து பேட்டரி உப்பி இருக்குன்னு அர்த்தங்க. சரிங்களா? அடுத்தது உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணீங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதுல வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்க. இதுல ஆப் நோட்டிஃபிகேஷன் சொல்லி இருக்கு. அத கிளிக் பண்ணீங்க. இதுல எந்தெந்த ஆப் நோட்டிஃபிகேஷன் வேண்டாமோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க. நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, எந்த நோட்டீஸ் வந்தாலும் அந்த ஆப் ரன்னிங் ஆயிரு. அதனால நம்மளுக்கு வேண்டாங்க. குறிப்பிட்ட ஆப் சும்மா ஒரு Instagram, WhatsApp மட்டும் வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா மோஸ்ட்லி நெறையா வந்து இது வந்து மல்டி டாஸ்கிங் அதாவது பேக்கிரவுண்ட்ல நெறைய ஆப் வந்து ரன் ஆயிட்டே இருக்குங்க. இது வந்தா தான் சார்ஜ் டக்குன்னு டவுன் ஆகும். உங்களுக்கு தேவையான ஆப் மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருங்க. நோட்டீஸ்லாம் அதிகமா தேவையில்ல. நம்ம ஆப் ஓப்பன் பண்ணா தான் நோட்டீஸ் வராப்புல இருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து பேட்டரி வந்து ட்ரைன் ஆகும். அடுத்து மறுபடியும் பேக் வந்துங்க. இதுல பாருங்க செட்டிங்ஸ்ல இதுல டிஸ்ப்ளேன்னு சொல்லி இருக்குது பாத்தீங்களா? அந்த டிஸ்ப்ளே அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க. இதுல லைட் மோட் இருக்கு. நீங்க டார்க் தீமா வச்சுக்கங்க. டார்க் தீமா வச்சா நைட் மோட் ஆயிருங்க. அப்படி வச்சா நம்மளுக்கு பவர் சேவிங் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்து பிரைட்னஸ் லெவல் ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதையே நீங்க ஆன் பண்ணியிருந்தா ஆஃப் பண்ணிக்கங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்னா அதுவே இன்க்ரீஸ் ஆயிக்கும். அதுவே டிக்ரீஸ் ஆயிக்கும் அப்படி. நீங்க மேனுவல் வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு இது அ எந்த யூசேஜோ அந்த யூசேஜ்க்கு நீங்க வச்சுக்குவீங்க. உங்களுக்கு அதிகமா வேணும்னா அதிகமா வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா இருந்தா அது கரெக்ட்டா வராதுங்க. நீங்க அடுத்த ஸ்டெப்பா பார்க்கணும் நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவை நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. நீங்க மறுபடியும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுல பாருங்க. அதான் நான் பேக் வந்துக்கிறேன். நீங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணீங்க. இதுல சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் சொல்லி ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க. கீழ வந்தீங்கன்னா, இதுல பாத்தீங்க அடிஷனல் செட்டிங்ஸ்ன்னு சொல்லி அத கிளிக் பண்ணீங்க. அத கிளிக் பண்ணோன பாருங்க, இதுல நம்மளுக்கு நெறைய வருது. அதாவது ஒவ்வொரு சவுண்டுக்கும் சவுண்ட் இருக்குங்க. டயல் பேட் அதாவது ஒவ்வொரு கீபோர்ட் டச் பண்ணா சவுண்ட் வரும். இது மாரி எதாவது கிளிக் பண்ண டிஸ்ப்ளே கிளிக் பண்ணா சவுண்ட் வரும். இது மாரி அடிஷனல் சவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பேட்டரியும் காஸ்ட் வந்து கம்மியாகுதுங்க. அதனால வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிங்க. உங்களுக்கு தேவைங்கிறது மட்டும் நம்ம சரிங்களா? நம்ம சார்ஜ் போட்டா கூட சவுண்ட் வரத அது மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது மறுபடியும் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பிரைவசி புரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி அதில கிளிக் பண்ணீங்க. இது லொகேஷன் இருக்கு. அந்த லொகேஷன டினை குடுத்துங்க. அத டோன்ட் அலோவ் குடுத்துங்க. அத நீங்க ஆஃப் பண்ணி வச்சுங்க. லொகேஷன் ஆன் ஆகும்னா ஆன் ஆயிக்கு. லொகேஷன் ஆன் இருந்தாவே மொபைல் ஹீட் ஆகு. இது மார நம்மளுக்கு வந்து லேக் ஆகு. இது மாரி நெறைய இருக்குது. லொகேஷன் அதிகமா வந்து சார்ஜ் ரொம்ப இறங்குங்க. அதனால நீங்க வந்து லொகேஷன் கண்டிப்பா எல்லா மொபைல் முக்காவாசி மொபைல் ஆன்லயே தான் வச்சிருப்பீங்க. அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து லொகேஷன் ஆஃப் ஆயிடுச்சுனாவே நம்மளுக்கு கொஞ்சம் பேட்டரி பேக்கப் அதிகமாவே கிடைக்கும். அடுத்து இதுல பாருங்க, நம்மளுக்கு பேட்டரி தனியாவே ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அந்த பேட்டரி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டாவே, இதுல பாருங்க அல்ட்ரா பேட்டரி சேவர்ன்னு சொல்லி இருக்கு. அத நீங்க கிளிக் பண்ணா, அந்த பேட்டரி சேவர் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது பேட்டரியில வந்து குறிப்பிட்ட ஆப் மாத்திரம் ரன் ஆகுறாப்புல அப்படி. இது பேட்டரி சேவர்ல ஆன் பண்ணிக்கங்க. ஏன்னா பேட்டரி சேவர்ல ஆன் பண்ணா மட்டும் தான் உங்க ஃபோன்ல வந்து முக்காவாசி இது வந்து பேட்டரி சேவ் பண்ண முடியுங்க. அப்புறம் நீங்க என்னதான் பண்ணாலுமே நம்மளுக்கு சார்ஜர் நிக்க மாட்டேங்குது ப்ரோ. ஒரு 100 ஏறுது. டக்குனு 50 ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருது. இல்ல எனக்கு வந்து அ 50 ஏறுது. இல்ல எனக்கு 5 5 10 10 குறையுது அப்படின்னா, அதுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் காரணம். உங்க பேட்டரி வந்து உப்பி இருக்கலாம். அதாவது பேட்டரியோட தன்மை இழந்து, அது உப்பி இருந்தா மட்டும் தான் இப்படி வந்து சார்ஜ் வந்து டக்குன்னு டவுன் ஆகு.
டக்குனு சுவிட்ச் ஆஃப் ஆகும். இது மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? அதான் செக் பண்ணி பாருங்க. பேட்டரி உப்பிடுச்சுன்னா யூஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் நீங்க வந்து குறிப்பிட்ட லெவல் அத 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் மட்டும் சார்ஜ் போடணுங்க. ஃபுல் ஆயிடுச்சுன்னா கழட்டிறணும். ஒரு நாள் ஃபுல்லா அதாவது நைட்டு போட்டுட்டு காத்தால கழட்டுறாப்புல இருந்துச்சுன்னா, பேட்டரி டக்குன்னு நம்மளுக்கு வந்து பேட்டரி டவுன் ஆயிருங்க. அதனால அப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் சார்ஜ் போட்டா ஃபுல் ஆகுது, 80 ஆகுதுன்னா, அப்பவே கழட்டிங்க போதும். நீங்க ஒரு நாள் ஃபுல்லா அதாவது நைட்டு போட்டுட்டு காத்தால வரைக்கும் நீங்க ரிமூவ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, உங்க பேட்டரியோட தன்மை வந்து ரொம்ப லோ ஆயிருங்க. அதனால நீங்க வந்து அத செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஏன்னா ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டா பேட்டரி உப்பறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணிட்டா பேட்டரியோட தன்மை போயிரும். அப்புறம் சார்ஜ் போட்டுட்டே யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி வெடிச்சிரும். பேட்டரி உப்புச்சுனாவே அப்புறம் வெடிச்சிருங்க. அதனால ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. பேட்டரி உப்பிச்சுன்னா அப்புறம் வெடிக்கத்தான் செய்யும். சரிங்களா? அதனால பார்த்து எடுத்துக்கங்க. பேட்டரி அதிகமா நம்மளுக்கு வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்றது பேட்டரி கரெக்ட்டா இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. கடையில குடுத்து ஒரு டைம் கழட்டி கூட பார்த்துக்கலாம். பேட்டரி உப்பிருச்சுன்னா மாத்திக்கங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உங்க மொபைல்ல என்ன இஷ்யூ இருக்குது பேட்டரியில அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனல மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்ல நாங்க வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.